இயக்கத்தின் சார்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக மறைந்த டென்னிஸ் சூப்பர் ஸ்டார் எம்கேடி அவர்களுக்கு கட்சியின் சார்பாக அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் விஸ்வரூப சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் 10 அதிமுக மூத்த நிர்வாகிகளை அனுப்பி அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். எடப்பாடியுடைய ஆணையேற்று அவர் சார்பாக நாங்கள் 10க்கும் மேற்பட்ட கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் விஸ்வரூப சமுதாயத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் இன்றைக்கு எம்கேடியினுடைய சிலைக்கு மாலை அணிவித்திருக்கின்றோம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கும் உண்மையாக தேசப்பட்டு உள்ள தலைவர்களுக்கும் மணி மண்டபங்கள் அமைத்து அவர்கள் பிறந்தநாள் விழாவிலே கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அரசு என்பதை இன்றைக்கு நிரூபிக்கின்ற வகையிலே எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். எம்கேடியுடைய புகழ் ஓங்குகள் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மண்டப பராமரிப்பு எல்லாம் அற்புதமான கூட்டணியை, அருமையான கூட்டணியை, வெற்றி கூட்டணியை கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அமைப்பார். அதிமுக வெற்றி வரக்கூடிய அளவுக்கு வலுவான கூட்டணியை எங்களுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் 2026 செயின் சார்ஜ் கோட்டை அலங்கரிக்க போகின்ற முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு வெற்றி கூட்டணி அமையும். அவர் பிறந்தநாள் நன்றாக இருக்கட்டும். அவர் ஆட்சியை பொறுத்தப்பட்டில் வேதனைப்படக்கூடிய நிகழ்வாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் சீமான் விஷயத்தில் நடந்து கொண்ட நிகழ்ச்சி, அவருடைய வீட்டு காவலாளி ஒரு மிலிட்டரி மேன் எல்லை பாதுகாப்புப்படை வீரரை காவல்துறை செய்த ஒரு கைது நடவடிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை மக்கள் பார்க்கின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது. அதிமுகவுக்கு கிளைக்கழகம் தோறும், கிராமங்கள் தோறும், குக்கிராமங்கள் தோறும் கிளைக்கழகம் இருந்து பேரூராட்சி கழகம், நகர கழகம், மாவட்ட கழகம் அணிகள் சார்பாக பல கோடி தொண்டர்களை உள்ள கட்சி, 2 கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் உள்ள மிகப்பெரிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் வாய்ப்பு கிடையாது, இடமும் கிடையாது. மும்மொழி கொள்கையை யார் நாடகமானாலும் சரி, எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற முடிவு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்திருக்கின்ற முடிவு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த முடிவு தான் எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருக்கின்றார். இருமொழி கொள்கை தான் தொடரும். அதற்குத்தான் அதிமுக ஆதரவு கொடுக்கும். 3வது மொழியை விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம், அதை திணிக்கக்கூடாது என்ற அறிவிப்பை எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறார். இதுதான் கட்சியினுடைய நிகழ்வு, கட்சியினுடைய முடிவு. அதிமுகவை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. அதிமுக இல்லாதவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியேறி போய் வேற கட்சியில போட்டி விட்டவங்க, வேற கட்சியோடு சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்துகிட்டு ரெட்டலை எனக்கு வேணும், கட்சி எனக்கு வேணும்னு சொன்னோம்னா யாரும் கேட்டுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பாத்துக்கிறாரு, தேர்தல் கமிஷன் பாத்துக்கிறாரு. அது அதிமுக தொடர்ந்து பாத்துக்கிற மாட்டாங்க, பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் கட்சியில தொடர்பே இல்லாதவங்க கட்சி விட்டு வெளியேறி வேற கட்சியில் நின்னாச்சு. ஆகவே கட்சியில சேரணும்னு சொன்னா எடப்பாடியார் பொதுச்செயலாளத்தில் கடிதம் கொடுத்து அவர் விருப்பப்பட்டால் சேர்ப்பார்கள். இதுதான் கட்சியினுடைய நடைமுறை ஒழிய இன்றைக்கு அதிமுக தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பின்னாடி எடப்பாடியுடைய பொறுப்பினர்களை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்வதுதான் அதிமுக வேதவாக்கு. அது பற்றி எடப்பாடியார் முடிவெடுப்பார். தேர்தல் வருகின்ற நேரத்தில் அற்புதமான கூட்டணி அமைப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான ஒரு நல்ல கூட்டணி அமைப்பார். இன்றைக்கு இந்தியாவிலேயே மத்திய அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும், இல்ல மாநில அரசு சார்ந்து ஒரு கட்சி இருக்கும். 2 ஆளுங்கட்சி எதிர்த்து கட்சியை நடத்துகின்ற ஒரே திறமை உள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான். ஆகவே எங்களுக்கு எந்த கூட்டணி வலுவாக இருக்கும், யாரை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள், பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், யாரால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக அமைப்பார் எடப்பாடியார். நன்றி, வணக்கம். யாரு முதல் அறிவிச்சது நீட் தேர்வு ரத்து. அவருடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவிச்ச முதல் தேர்தல் நீட் தேர்வு ரத்து. அதவே நிறைவேற்றல. எத்தனை சொல்லணும், நாங்க சொல்றதுக்கு நேரம் கிடையாது.
அவர் திமுகவில் மு.க. ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் அறிக்கை 2021 அறிக்கையில எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கான திட்டங்கள் நீட் தேர்வு ரத்து கிடையாது, மாணவர்கள் கடன் ரத்து கிடையாது, எல்லாமே ரத்து கிடையாது. எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு. தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிருக்காரு, திருமண உத்தரத்தை நிப்பாட்டிருக்காரு, லேப்டாப்பை நிப்பாட்டிருக்காரு, எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு 4 வருஷத்துல. 5 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு அதிகமான வரியை, வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி, எல்லா வரியும் 1 லட்சம் கோடி அதிகமான வரி வருது. 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வரி அதிகம். 5 லட்சம் கோடி கடன், 9 லட்சம் கோடி என்ன செஞ்சாலும் தெரியாம இருக்கு. இந்த ஆட்சி வேண்டுமா என்ற நிலைமை இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுது, அண்ணா திமுக ஆட்சி ஆட்சிக்கு போக போகுது. நன்றி, வணக்கம்.